ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ருக்ஸா சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சொரக்காய் கேரட் அல்வா தான் இன்றைக்கி நான் புது விதமாக பண்ண போகிறேன். இது வந்து டேஸ்ட் அப்படியே வெள்ளை பூசணிக்காய் அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக அற்புதமாக டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். வாங்களே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே குக்கரை இன்றைக்கி குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன் அல்வா செய்கிறதுக்கு. சட்டியில் செய்கிறதோட குக்கரில் செய்கிறது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். 10 நிமிஷத்தில் இந்த அல்வா செய்யலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1 கப் கேரட் துரி வச்சுக்கேன். கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டு கேரட்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், 1 கப் கேரட்டையும் நான் வந்துட்டு நெய்யில் கொட்டிட்டேன். அடுத்து 1 கப் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் போட மாட்டேன், போடுறப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேரட்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பூசணிக்காய் அல்வா யாருக்கு சாப்பிடணும்னு தோணுதோ, வெள்ளை பூசணிக்காய் கிடைக்காத நேரத்தில் நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டோன்னா அப்படியே அதே டேஸ்ட் இருக்கும். இது கேரட் சொரக்காய் அல்வான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ சொரக்காவை போட்டு சொரக்காவையும் கேரட் மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்களேன், ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த அல்வாவோட டேஸ்ட் அவ்வளவு அல்டிமேட்டாக வருங்க. இந்த அல்வா அப்படியே வெள்ளை பூசணிக்காய் அல்வா மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக, இந்த அல்வாவோட ஸ்ட்ரக்சரும் அவ்வளோ அழகாக வரும். நெய் பத்தலை இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த காயோட அந்த சொரக்காயும் அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டு 1 டம்ளர் பால் வந்துட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 டம்ளர் பாலை அந்த அல்வாவில் ஊற்றிக்கிறேங்க. அந்த பால்லையே அல்வா வந்துட்டு நல்லா வெந்து வரணும். வெந்து வர அளவுக்கு நம்ம அடுப்புலேயே வச்சு ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ குக்கர் மூடி எடுத்து கேஸ்கெட் போடாமல் அப்படியேன்னு நான் வந்துட்டு மூடிக்கிறேன். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அல்வா ரெடி ஆயிடும். இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. பாருங்களேன், இப்போ வந்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த இந்த பால்லாம் நல்லா வத்திருச்சு. அந்த காயெலாம் அந்த பாலில் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த அல்வா. பால்லாம் நல்லா வற்றினோன்னா குங்குமப்பூவை வந்துட்டு சுடுதண்ணியில் அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சுகர் இந்த அல்வாவுக்கு 2 கப் சுகர் போட்டு நல்லா வந்துட்டு கிண்டுனோம்னா 2 கப் காய்கறிக்கு 2 கப் சுகர் போட்டுக்கிறேன். நான் இப்போ நல்லா சுகரை கிளறி விட்டோம்னா அல்வா வந்துட்டு இலகுன ஒரு பதத்துக்கு திரும்ப ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துடும். பாருங்களேன், அல்வா பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக அந்த இலகுன பதம் வந்துட்டு வந்துருச்சு. சுகரை போட்டு நம்ம கிளறவும் சுகர் கரைஞ்சி சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு இலகுன பதம் வந்துட்டு நம்ம அல்வா வந்துடுச்சு. இப்போ அப்படியே கிண்டிட்டு வச்சு நான் குங்குமப்பூ ஊற வைக்க சொல்லியிருந்தேன்னா அந்த குங்குமப்பூ தண்ணியில் பாதி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் வச்சுருங்க. அதை குங்குமப்பூ தண்ணியை ஊற்றவும் நல்லா அல்வா வந்துட்டு ஒரு நல்ல ரெட்டிஸான ஒரு சூப்பர் கலர் தரும். பாருங்களேன், அந்த தண்ணி குங்குமப்பூ தண்ணி ஊற்றவும் அல்வா நல்ல ஒரு ரெட்டிஸான கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கைவிடாமல் நல்லா அல்வாவை கிளறிக்கிட்டே வந்தோம்னா அல்வா நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த அல்வா செய்கிறதுக்கு நிறைய நெய்யும் கூட தேவைப்படாது, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நான் மீதி வச்சிருந்த குங்கும தண்ணியை இப்போ எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கலர் நல்லா திக்காக வரும். இப்போ பாருங்கள், அல்வா பதம் வந்துருச்சு. வரவும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பதம் வந்தோன்னே நல்லா கிளறுங்க. அல்வா வந்துட்டு ரெடி ஆயிடும். இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் முந்திரியையும் பாதாம் பருப்பையும் நெய்யில் நல்லா வறுத்து அல்வாவில் கொட்டிட்டேன்னா எனக்கு வந்துட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் வந்துட்டு பசுமாட்டு நெய்யில் எங்கள் வீட்டில் நாங்களே ரெடி பண்ண நெய்யோட வாசனை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். பாருங்களேன், இப்போ இந்த நெய்யை வறுக்கிறப்ப அந்த மாட்டு நெய்ங்கிறனால அவ்வளோ நுர விடும் நெய். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்களேன், இப்போ நெய் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நுர விட ஆரம்பிக்குது. நெய் வந்துட்டு முந்திரி பருப்பும் இந்த பாதாம் பருப்பும் நல்லா வறுத்தோன்னே நம்ம வந்துட்டு அல்வாவில் கொட்டிட்டோம்னா நம்மளோட சூப்பரான அல்டிமேட்டான கேரட் சுரக்காய் அல்வா ரெடி. இந்த அல்வாவில் கேரட்டும் அதுவும் முக்கியமாக சொரக்காய் தான் போட்டிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. சொரக்காய் பிடிக்காதவங்க, சொரக்காவே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க
சின்ன பசங்களாம் சொரக்காவே சாப்பிட மாட்டாங்க சில பசங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் இந்த காய் தான் இருக்குன்னு தெரியாமல் அவங்க அவ்வளோ விரும்பி அப்படி சாப்பிடுவாங்க. இந்த அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கே சொரக்காய் பிடிக்காது. இந்த அல்வா சும்மா செஞ்சு பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணது தான். இது பண்ணோன்னே இதோட டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. இன்னும் அடுத்து எப்படா செஞ்சு சாப்பிடுவோங்கிற அளவுக்கு அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க. பாருங்கள், நான் வந்துட்டு நல்லா முந்திரியையும் பாதாம் பருப்பையும் வறுத்து கொட்டிட்டேன். நான் நிறைய பருப்பு ஐட்டம் போட்டு நல்லா அல்வா ஃபுல்லாக அந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்போட டேஸ்ட்டு அவ்வளோ அழகாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த பாருங்களேன், அந்த நான் கிண்டுறப்பயே பாருங்களேன், அந்த வெள்ளை பூசணிக்காய் மாதிரி அந்த பதம் வந்துட்டு வந்திருக்கு. சாப்பிட்டாலும் கேரட் சுரக்காய் அல்வா மாதிரி இல்லை, அப்படியே வெள்ளை பூசணிக்காய் அல்வா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்து. தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங் த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.